Hi traders, welcome to Mr. Small Trader Community. ஸோ இன்னைக்கு நம்ம லெவல்ஸை எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துனவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எந்த லெவல்ஸில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அண்டு எங்கே நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நேற்று நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை நம்ம சூஸ் பண்ணது 25920. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு இங்கே 26050 பிரேக் பண்ணால் புல்லிஷு, அதர்வைஸ் இன்சைடு ரேஞ்ச் அடிக்கும்னு சொல்லி நேற்று நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ டவுன் சைட்னா நமக்கு 25850 பிரேக் பண்ணால் தான் நமக்கு டவுன் சைடு. அண்டு இந்த 25750 ஒரு சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நேற்று நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மண்டேக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஸோ சேம் 25920. மார்க்கெட் இங்கேருந்து அப்சைடு வந்துட்டு 26050 இந்த ரேஞ்சஸ்குள்ளார ட்ராவல் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணி அண்ட் 900 பிரேக் பண்ணி இங்கே 25850 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இந்த 25750 மார்க்கெட் அகைன் சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த 25700 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி ஏன் அப்சைடுக்கு ஒரு சடன் மூவ் கொடுக்காம இன்சைடில் இப்படி ரேஞ்ச் ஆனதுக்கும் நம்ம வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும். அண்டு சென்செக்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் 85350 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ். அண்டு இங்கே 84900 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப்சைடு மூவ்க்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த 84900 பிரேக் பண்ணாலும் அகெயின் இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு இந்த 650 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அகெயின் 84250 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு அப்சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு இந்த டவுன் சைடு 84150 பிரேக் பண்ணால் ஒரு டவுன் சைட் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நேற்று நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு 58700. ஸோ இதை பிரேக் பண்ணால் பியரிஷு. அண்டு இன்சைடில் 59200 பிரேக் பண்ணால் அப்சைட் மூவ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீனில் ரேஞ்ச் ஆகுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மண்டேக்கான நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் சேம் 58700. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இன்சைடு ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்ட் அப்சைட்னா 59200 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 59550 பிரேக் பண்ண முடியல அப்படின்னா அகெயின் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன் பிட்வீன் இங்கே ரேஞ்ச் அடிச்சுட்டு இருக்கும். அண்ட் இதை அகெயின் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அப்சைடு 59550 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. பேங்க் எக்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சேம் இன்னைக்கோட லெவல்ஸ் தான். இதெல்லாம் நேற்று மார்க் பண்ணது தான். ஸோ 66800, 66300, 65750. ஸோ இதை பிரேக் பண்ணால் பியரிஷ் மூவ். அதர்வைஸ் இன்சைடு இங்கே ரேஞ்ச் அடிக்கும்னு சொல்லி நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு இன்சைட்லேயே ஃபுல்லாக ஒரு ரேஞ்சு தான்.
அந்த அப்சைடு 66300 பிரேக் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் மூவ். அண்ட் அப்சைடு இங்கே 66800 பிரேக் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் 67,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நமக்கு எந்தெந்த செக்டார்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சு அண்ட் மண்டே எந்த செக்டார்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் ஒரு வியூ பார்ப்போம். ஸோ இந்த லைன்ஸ் தான் நம்ம நேற்று வரைஞ்ச லைன்ஸ் தான். ஸோ மார்க்கெட் 13,750 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சேம் இன்னைக்கு அதே போல தான் இங்கே டவுன் சைட் பிரேக் பண்ணி அப்சைட் மூவ்க்கு மார்க்கெட் போச்சு. ஸோ மண்டே நம்மளோட லெவல்ஸ் வந்துட்டு இன் பிட்வீனில் மார்க்கெட் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்டில் 13,550 வரைக்கும். அப்சைடு வந்துட்டு நமக்கு நியர்லி 13,950 பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு 14,000 அந்த ரேஞ்சஸ் வரைக்கும். நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஐடி இது நம்ம நேற்று ட்ராப் பண்ணதான். மார்க்கெட் அப்சைட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. அண்ட் பிரேக் பண்ண முடியலன்னா டவுன் சைடு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பனிங்கே அப்சைடில் இருந்து ஓப்பன் ஆகி இங்கே ஃபுல்லாக ஒரு டவுன் சைடு ஒரு ஃபால் இதுதான். ஸோ மண்டேக்கான நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் 39,550 பிரேக் பண்ணால் 39,100 பிரேக் பண்ணால் நம்ம ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு அபோவ் தட் 39,550யும் இருக்குது. அண்டு டவுன் சைடு இந்த இடத்த பிரேக் பண்ண முடியுதா அப்படின்னா மார்க்கெட் இன் பிட்வீன் இங்கே ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டவுன் சைட் ஃபாலுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் உண்டு. நிஃப்டி ஃபார்மா, ஸோ ஃபார்மா நேற்றே நம்ம மென்ஷன் பண்ணது இந்த அப்சைட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்டில் அப்படிங்கிறப்பல மென்ஷன் பண்ணியிருந்தோம். சேம் நம்மளோட லெவல்ஸ் படியே மார்க்கெட் அப்சைட் பிரேக் பண்ணி அந்த இன்சைடு இங்கே பிரேக் பண்ண முடியாமல் அகெயின் ஃபால் ஆகி இன்சைடு ரேஞ்சு. ஸோ மண்டே 22,880 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இன் பிட்வீன் ரேஞ்சு. அண்டு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,600 பிரேக் பண்ணிச்சுன்னா 22,400 வரைக்கும் மார்க்கெட் அகெயின் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்ட் இது 22,400 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி எஃப்எம்சிஜி நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஒரு பாசிட்டிவ் மூவ்ஸு நமக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ டவுன் சைடு மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிச்சு 54,200 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ். அதர்வைஸ் இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் மூவ்க்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஃபார் மண்டே அப்படின்னா 54,900 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து 54,900 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதர்வைஸ் மார்க்கெட் அகெயின் டவுன் சைடு இங்கே வந்துட்டு வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைடு நம்ம ஒரு மூவ்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 55,400 பிரேக் பண்ணால் ஒரு அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீனில் இந்த ரேஞ்சஸ்லேயே தான் செட்டிலேட் ஆகிட்டுருக்கும். நிஃப்டி ஆட்டோ இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டு அப்சைட் வந்துட்டு பிரேக் பண்ணி ஒரு ரேஞ்ச் செட்டப்பில் அப்சைட்டில் மூவ் ஆகிருக்கு. ஸோ மண்டேக்கான நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் மார்க்கெட்டு அகெயின்
22,750 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு 22,850 இந்த ரேஞ்சஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. மோஸ்ட்லி இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இன் பிட்வீன் ரேஞ்ச் தான். ஸோ அகெயின் இதை பிரேக் பண்ணிச்சு 27,520 பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் இங்கே வந்துட்டு ஒரு ரேஞ்ச் செட்டப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மெயின் லெவல் 27,000 நியர்லி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி மெட்டல் இதெல்லாம் நம்ம நேற்று ட்ரா பண்ணது தான். ஸோ அப்சைட்னா நம்ம நியர்லி 10,580 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதர்வைஸ் இங்கேருந்து டேப் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் சைடு ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படின்னு சொல்லி நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அகைன் இங்கே டேப் பிரேக் பண்ண முடியாமல் டேப் பண்ணி டவுன் சைடு ஃபால் ஆகிருக்கு. ஸோ மண்டேக்கான நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் 10,580 அண்ட் 10 நியர்லி 400. ஸோ இன் பிட்வீனில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நிஃப்டி எனர்ஜி ஸோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டுன்ட்டு. இன் பிட்வீனில் மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் எடுத்திருக்கு. நிஃப்டி எனர்ஜி இன்னைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு தான். ஸோ அப்சைடு வந்துட்டு நம்ம 35,050 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் அப்சைட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதர்வைஸ் மார்க்கெட்டு இன் பிட்வீனில் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. இங்கே டேப் பண்ணிட்டு அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இன் பிட்வீனில் மார்க்கெட் ரேஞ்ச் அடிச்சிட்ருக்கோம். அண்ட் டவுன் சைட்னா நமக்கு நியர்லி 34,300 ரேஞ்சஸில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கரெக்ஷன் தான். நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ மார்க்கெட் அப்சைட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் 11,970 ரேஞ்சு. அதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ மண்டேக்கான நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சேம் 11,970. இங்கே மார்க்கெட் பிரேக் பண்ண முடியலன்னா ஃபால் ஆகி இன் பிட்வீன் ரேஞ்சு. அண்ட் டவுன் சைட் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 11,800 நியர்லி. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இன் பிட்வீன் ரேஞ்ச். நிஃப்டி மீடியா ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒன்று சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதர்வைஸ் பியரிஷ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். மார்க்கெட் எந்த பக்கமும் நமக்கு பிரேக் பண்ணாமல் இன் பிட்வீன்லே ரேஞ்ச். ஸோ மண்டேக்கான நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 1380 வந்துட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா பியரிஷு. அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து அப்சைடு பாசிட்டிவ் மூவுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் உண்டு அன்டில் 1445 வரைக்கும். நிஃப்டி ரியாலிட்டி ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நேற்று அப்சைடுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம் அன்டில் 888 வரைக்கும் நம்ம பார்த்தது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ். அண்ட் இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஃபாலுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டுங்கிறத நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். சேம் மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு அப்சைட் மூவ். அண்ட் இதை பிரேக் பண்ணதான் மண்டே வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சேம் 888 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் நம்ம ரேஞ்சு கால்குலேட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வைஸ் ரேஞ்சஸையும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ பிரேக் பண்ண முடியலன்னா இன் பிட்வீன் மார்க்கெட் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை பிரேக் பண்ணாலும் டவுன் சைடு நம்மளோட லெவல்ஸ் நியர்லி 850 ரேஞ்சு. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு
bearish move expect பண்ணலாம். Nifty consumer durables. மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இன் பிட்வீன்ல ரேஞ்ச் அடிக்குங்கிறது நேற்று நம்ம எக்ஸ்பெக்டேஷன். சரி, மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாம இன் பிட்வீன்ல ரேஞ்சு அண்ட் அப்சைடு வந்துட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் 37,320 நியர் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ். அதர்வைஸ் இன் பிட்வீன் ரேஞ்சு நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா மண்டே சேம் 37,320 மார்க்கெட் அதை பிரேக் பண்ணால் புல்லிஷ். அதர்வைஸ் இன் பிட்வீன் ரேஞ்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிஃப்டி கமாடிட்டிஸ் மார்க்கெட் இங்கே டேப் பண்ணிட்டு ஒரு அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னா நியர்லி 9100 வரைக்குமே அதை கிராஸ் பண்ணுச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இன் பிட்வீன்னா 9150 மார்க்கெட் டேப் பண்ணிட்டு அப்சைடு நியர்லி 9280 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ். அதர்வைஸ் இன்சைடு நமக்கு ரேஞ்சஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிஃப்டி கன்சம்ஷன். ஸோ மார்க்கெட்டு 12,040 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் இன் பிட்வீன்னா மார்க்கெட் அப்சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணது. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ்ல நமக்கு ஒரு மூவ்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு கரெக்ஷன் தான், கரெக்ஷனோட மார்க்கெட் அப்சைட் மூவ். ஸோ மண்டேக்கான நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சேம் 12,230 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு அப்சைட் மூவ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் டவுன் சைட்னா 12,040 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ். அதர்வைஸ் மார்க்கெட் இன் பிட்வீன்ல இங்கே ரேஞ்ச் அடிச்சுட்டு இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ் மூவ். அதர்வைஸ் இந்த இடத்த டேப் பண்ணிட்டு டவுன் சைடு வர பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நிஃப்டி எம்என்சி. ஸோ மார்க்கெட் ரேஞ்ச் அடிச்சுட்டு இன்னைக்கு அப்சைடு இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. மண்டேக்கான நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் 30,120. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து அப்சைடு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சப்போஸ் இதை அகெயின் இங்கே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே இன்பிட்வீன் ரேஞ்ச் அடிக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை பிரேக் பண்ணிட்டானா அப்சைடு இங்கே 30,400 வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நிஃப்டி இவி மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்டு இதுதான் நம்மளோட இன்னைக்கான வியூ. நிஃப்டி இவி இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு புல்லிஷ் மூவ். எல்லா ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு க்ளீன் அப்சைட் மூவ். ஸோ மண்டே மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியல, 30,150 பிரேக் பண்ண முடியலன்னா அங்கேருந்து ஒரு ஃபால்க்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்ட் 30,150 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அப்சைட் பாசிபிலிட்டிஸ் உண்டு.
இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் சைட்னா 30-30. நிஃப்டி கெமிக்கல்ஸ். நிஃப்டி கெமிக்கல்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அப் மூவ். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் சேம். மார்க்கெட் இதை அப்சைட் பிரேக் பண்ணிடுச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அண்ட் அப்சைடு நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் 28,800 வரைக்கும். மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி கெமிக்கல்ஸில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னால் 28080 அண்ட் அப்சைட்னா 28 நியர்லி 780-800 நியர். ஸோ நமக்கு இன்னைக்கு எந்தெந்த செக்டார் சப்போர்ட் ஆயிடுச்சு அண்ட் நாளைக்கு எந்த செக்டார் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு வியூ பார்த்தோம். அடிஷ்னலாக இது இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் இந்த பேட்டர்ன்ஸ் இப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம நேற்று நம்மளோட கீ லெவல்ஸாக நம்ம மென்ஷன் பண்ணோம். மார்க்கெட் அதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ லெவல்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் மூவ் வச்சு நம்ம பண்ணும்போது ஒரு கிறிஸ்டல் கிளியராக நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஃபியரு குறியீடு எதுவும் இல்லாமல் எந்த லெவல்ஸ் வந்தால் எங்கே என்ட்ரி ஆகலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நிஃப்டி கெமிக்கல்ஸ்னே எடுத்துக்கோங்க. நேற்று நம்ம மென்ஷன் பண்ண லெவல்ஸு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைட் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம மார்க்கெட்டிங்கை அப்சைடு நேற்று பிரேக் பண்ணிச்சு. ஸோ இங்கே நம்ம என்ட்ரிஸ் எடுத்திருந்தாலே இங்கே எக்ஸிட்னா இங்கே எக்ஸிட் ஆகிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தர் லெவல்ஸ்லாம் இருக்குது. அப்சைடில் வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அண்டு மார்க்கெட்டோட மூவ்ஸ் அதை அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் இது. ஏன்னா இது டைமிங்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 3 o'clock 3:30 அந்த டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டோம்ல. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ தேங்க்யூ. பாய்.